ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் உங்களுக்காக எடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லாமல் வேறு எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே வந்தது கிடையாது. எல்லாத்துலேயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். இது எல்லாமே எதை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னா, எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்கப்பட்ட வினாக்களை கொண்டும் முக்கியமான டாபிக்ஸ் அடிப்படையாக கொண்டும் எடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. இது வரைக்கும் நான் கெமிஸ்ட்ரியில் படிக்கவே ஒழுங்காக ஆரம்பிக்கல, ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து 70க்கு வந்து 50+ மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரு 50ங்கிறது மினிமம் தான், மேக்ஸிமம் 60+ வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதுல இருந்து தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்த 60+ மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா பத்தாது. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் புக் பேக் ஒன் வேர்டு எல்லா யூனிட்லையும் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 வால்யூமில் உள்ள புக் பேக் ஒன் வேர்டை படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு 15 ஒன் வேர்டில் வந்து ஒரு 12லேருந்து 13 ஒன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக் தான் கேட்பா. சம்டைம்ஸ் வந்து 14 ஒன் வேர்டு 15 ஒன் வேர்டுமே வந்து புக் பேக் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து புக் பேக் ஒன் வேர்டை வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ ஒன் வேர்டை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா, தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து ஒன் வேர்டில் வந்து 13 மார்க்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் ஒன் வேர்ட்லாம் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி. ஸோ ஒன் வேர்டில் 13 மார்க் வாங்கிட்டாங்க, அப்படி ஒரு 10க்கு மேலே அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னாவே ஈஸியாக அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் வந்து 40 மார்க் வாங்கலாம். அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து ஈஸியாக 50+ 60+ மார்க் வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் எல்லாமே படிச்சுட்டு அப்படின்னாலும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா இதில் உள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுவும் நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இது இனிமேல் படிங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் தான் படிக்கணும் கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுத்து படிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியதானே, எல்லாத்தையும் நம்ம எது வரும்னே தெரியாமல் படிக்கிறதுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு இதை படிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அதர் கொஸ்டின்ஸை வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் எடுத்து பார்த்து எதுவும் நான் அதில் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து படிக்கலாம். பட் இதுதான் ரொம்ப முக்கியம். இதிலிருந்து தான் அதிகப்படியான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வேணா நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறதுல இருந்து தான் அதில் கேட்டிருப்பாங்க அதிகபட்சம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பு அணு நிறை வரையறு ரொம்ப முக்கியம். அடுத்து சமான நிறை வரையறு, இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கம் வேறுபடுத்துக, இது ரொம்ப முக்கியம். நிறைய தடவை வந்து திருப்பி இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் இல்லாத எக்ஸாமே மேக்ஸிமம் இருக்காது. எல்லா எக்ஸாம்லேயுமே அதிகபட்சம் இந்த கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துங்க. அடுத்து 31 பின்வருவனவற்றின் மோலார் நிறைய காண்க. சம்டைம்ஸ் கேட்கணும் அப்படின்னு, அதாவது ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர அதர்வைஸ் இந்த கொஸ்டின் அதிகபட்சம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் உங்களால் முடியும்னா பார்த்துக்கோங்க, இல்லை அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு தனிம அணுவின் நிறை வந்து 6.645 × 10⁻23 கிராம் ஆகும். 0.320 கிராமில் உள்ள அத்தனிமத்தின் மோல் எண்ணிக்கையை கணக்கிடுங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டினில் வந்து சம்டைம் கேட்குறாங்க. 2 மார்க் இல்லை, ஸோ 2 மார்க்லேயோ இல்லை 3 மார்க்லேயோ வந்து சம்டைம்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் வந்து பார்த்துங்க. அடுத்த 38 வந்து தேவை கிடையாது, பட் என்னால் இதுவும் பார்க்க முடியும் அப்படின்னா அந்த 38th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மற்றபடி அது தேவையில்லை. அடுத்து வந்து ஆக்சிஜனேற்ற முறையில் பின்வரும் வினைகளை சமன் செய்க, இது வந்து சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்க 5 மார்க்கில். ஸோ அதனால் வந்து இதையும் ஒரு தடவை வந்து லைட்டாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுக, ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவில் வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. 5 மார்க்கை பொறுத்தளவில் வந்து டேரக்ட் 5 மார்க்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஒரே கொஸ்டினாக 5 மார்க்கில் வராது. இப்போ ஏ அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா 5 மார்க்கில் அதில் வந்து 2 சப்ரிவேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சப்ரிவேஷன் 1 வந்து n = 4க்கு சாத்தியமான ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை குறிப்பிடுகன்னு ஒன்று கேட்கலாம். அதுக்கடுத்து வந்து பவுலியின் இல்லை இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த இருக்கு பாருங்கள், Mn2+ மற்றும் Cr3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து ஒரு 5 மார்க், இந்த மாதிரி கம்பைனாக தான் 5 மார்க் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் டேரக்ட் 5 மார்க் மட்டும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஒரு 2 மார்க் 3 மார்க் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சில 5 மார்க்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். ஓகே, நம்ம டேரெக்டாக இம்பார்ட்டன்ஸில் போகலாம். சொல்லிட்டேன் நான் n = 4. அடுத்து வந்து பவுலி தவிர்க்கை தத்துவத்தை கூறுக, ரொம்ப முக்கியம். நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 33 காலத்தை சார்ந்து அமையாத ஸ்ரோடிங்கர் அலைச்சமன்பாட்டினை சுருக்கமாக விளக்குக, இது வந்து ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க. உங்களால் முடியும் பட்சத்தில் பார்த்துங்க, அதர்வைஸ் இது வந்து தேவை கிடையாது. அடுத்து 37 5400 ஆம்பியர் பச்சை நிற ஒளியின் அலைநீளத்திற்கு சமமான டி பிராக்லி அலைநீளத்தினை பெற 54 கிராம் டென்சிஸ்
டென்னிஸ் பந்து எவ்வளவு வேகத்தில் பயணிக்க வேண்டும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா அது கம்பல்சரி கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து Mn2+ மற்றும் Cr3+ ஆகியவற்றின் எலக்ட்ரான் அமைப்புகளை தருக ரொம்ப முக்கியம். ஆஃபா தத்துவத்தினை விவரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 140 கிலோமீட்டர் ஹவர் H⁻⁻1 வேகத்தில் பயணிக்கும் 160 கிராம் நிறையுடைய கிரிக்கெட் ஒன்றின் டீப்ராலி அலைநீரம் சென்டிமீட்டரில் வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கங்க, சம்டைம்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதையும் பார்த்துக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த PDF-க்கான PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான PDF லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வீடியோ முழுமையாக பாருங்கள். அந்த PDF வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கா, பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பாஸ்வேர்டு வந்து காமிப்பேன் ஸ்க்ரீனில். நானும் பாஸ்வேர்டு வந்து சொல்லுவேன் வீடியோ எண்டில், வீடியோ கடைசியில் வந்து பாஸ்வேர்டு சொல்லுவேன். அதனால் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள். எலக்ட்ரான் கவர்தன்மையை வரையறு அது பார்த்துக்கோங்க. நவீன ஆவர்த்தன விதியை வரையற அது பார்த்துக்கோங்க. ஐசோ எலக்ட்ரானிக் அயனிகள் என்றால் என்ன, உதாரணங்களை கூட இது பார்த்துங்க. செயலுறு அணுக்கரு மின்சுமை என்றால் என்ன, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. Z=118 கொண்ட தனிமம் எந்த வரிசை மற்றும் எந்த தொகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து லாந்தனைடுகள் மற்றும் ஆக்சிஜனேட்டுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை தருக. ஹாலஜன்கள் ஆக்சிஜனேற்றியாக செயல்படுவது ஏன் ரொம்ப முக்கியம். அடுத்து அயனி ஆரத்தின் கண்டறியும் பாலிங் முறையினை விவரி ரொம்ப ரொம்ப முக்கியம். அயனியாக்கும் ஆற்றலின் ஆவர்த்தன தொடர்பினை விவரி, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து மூளைவிட்ட தொடர்பினை விவரி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. திரைமறைப்பு விளைவு என்றால் என்ன, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான சகப்பிணைப்பு ஹைட்ரேட்டுகளை குறிப்பிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து HCl மற்றும் NaH ஆகியவற்றினுள் எந்த ஹைட்ரைடு திடப்பொருள் மீதான வாயு உனது விடைக்கான காரணித்தினை கூறி, இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கனநீரை குடிப்பதற்கு பயன்படுத்தலாம் என நீ கருதுகிறாயா, இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து நீர்வாயு மற்ற வினை என்றால் என்ன, முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. அடுத்து ஐசோடோப்புகள் என்றால் என்ன, இல்லாட்டி ஐசோ மாற்றியங்கள் என்றால் என்ன அப்படி மாதிரி கேட்பாங்க. இந்த என்றால் என்ன மட்டும் ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளின் பெயர்களை எழுதுக, அது கேட்க வாய்ப்பில்லை. சப்போஸ் 2 மார்க்கில் ஐசோடோப்புகள் என்றால் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து கனநீரின் பயன்களை தருக, இந்த யூசர்ஸ் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை பயன்களை தருக அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நிறைய கேட்பாங்க. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 கொஸ்டினாக வந்துடும். ஸோ அதனால் அதை நல்லா 1 3 மார்க், 1 2 2 மார்க், இல்லாட்டி 1 2 மார்க் 2 3 மார்க்கில் வரலாம். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாரா ஹைட்ரஜனை ஆர்த்தோ ஹைட்ரஜனாக எவ்வாறு மாற்றலாம் பார்த்துக்கோங்க. டியூட்டீரியத்தின் பயன்களை கூறுக. இந்த 2 பயன்லேருந்து ஒரு பயன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து மின்னார் பகுப்பு முறையில் ஹைட்ரஜன் தயாரித்தலை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின். அடுத்து இடைச்செருகல் ஹைட்ரைட்டுகள் அதில் உள்ள உலோகங்களை காட்டிலும் குறைவான அடர்த்தியினை பெற்றுள்ளது ஏன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து H2O மற்றும் H2O2 வடிவமைப்புகளை ஒப்பிடுக, ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற கொஸ்டின் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஸோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ கவனமாக பாருங்கள். PDF-ஓட பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. CHE11 கெமிஸ்ட்ரின்னு இருக்கா, அதோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் CHE, அடுத்து 11 போடுங்க, 11th ஸ்டாண்டர்டில். அதனால் CHE11 போட்டுங்க அப்படின்னா அந்த PDF வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, பெர்லியம் மற்றும் அலுமினியத்திற்கு இடையேயான ஒற்றுமைகளை சுருக்கமாக விவாதிக்கவும். அடுத்து பாரிசாந்தின் பயன்கள் ரொம்ப 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 முக்கியம், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்குங்க. பாரிசாந்தின் பயன்கள் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து 2ஆம் தொகுதி தனிமங்களின் முக்கியமான பொது பண்புகளை விளக்குக. அடுத்து பெர்லியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்த தன்மைகளை விவரிக்க. கார உலோகங்களை விட காரமண் உலோகங்கள் கடினமானவை ஏன். பாரிசாந்தி எவ்வாறு தயாரிக்கப்படும், பாரிசாந்தின் பயன்கள், பாரிசாந்தி எவ்வாறு தயாரிக்கப்படும். இந்த 2 கொஸ்டின்லேருந்து 1 கண்டிப்பாக வரும். அண்ட் ஆல்சோ ஜிப்சத்தின் பயன்கள், இந்த ஜிப்சத்தின் பயன்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் திருப்பி கேட்ட கொஸ்டின்ஸ், அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்து கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தில் உயிரியல் முக்கியத்துவத்தை சுருக்கமாக விவரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாயிலின் விதியை தருக, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து கேலுசக் விதிக்கு எடுத்துக்காட்டு விளங்கும் 2 மாதிரிகளை பெயர்களை தந்து விளக்குக. ஸோ அது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, பட் ஸ்டில் பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லியல்பு வாயுக்கள் என்பவை யாவை. இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது பார்த்துக்கோங்க. A=0 என்ற வாண்டர்வால்ஸ் மாறிலியை கொண்டு வாயுவினை திரவமாக்க முடியுமா விவரி. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமது வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் இல்லை ஏன். நிலவில் வளிமண்டலம் ஏன் இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து விரவுதல் மற்றும் பாய்தல் வேறுபடுத்துக, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க எக்ஸாமில். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து எவரெஸ்ட் மலையின் உச்சியின் மீதுள்ள ஒருவர் உறிஞ்சி கொண்டு நீரினை உறிஞ்சுவது எளிதா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துங்க. அடுத்து வாண்டர்வால்ஸ் மாறிலியை கொண்டு நிலைமாறு மாறிலிகளை தருவி, ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நிலவின் பரப்பின் மீதுள்ள ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர் பாதுகாப்பு கவச ஆடை அணிய வேண்டியது அவசியம் ஏன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 300 கலோரியில் 52.5 கிராம் ஆக்சிஜன் மற்றும் 65.1 கிராம் CO2 அடங்கியுள்ள தொட்டியில் கலவையின் மொத்த அழுத்தம் 9.21 அட்மாஸ்பியர். கலவையில் உள்ள ஒவ்வொரு வாயுவின் பகுதி அழுத்தங்களை கண்டறிக. ஸோ இந்த கொஷின் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெப்ப இயக்கவியலின் முதல் விதியை பார்த்துக்கோங்க. ஹெஸ்ஸின் வெப்ப மாறா கூட்டல் விதியை கொடுங்க. அந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே வந்தோம்னா கிப்ஸ் கட்டிலா ஆற்றலை வரையறு ரொம்ப ரொம்ப முக்கியம். எரிதல் எந்தால்ஃபியை வரையறு ரொம்ப ரொம்ப முக்கியம். மோடார் வெப்ப ஈர்ப்புத்திறன் வரையறு அதன் அழகு யாது ரொம்ப ரொம்ப முக்கியம். உணவின் கலோரி மதிப்பு வரையறு கலோரி மதிப்பீட்டின் அழகு யாது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நடுநிலையாக்கல் எந்தால்ஃபியை வரையறு. அடுத்து படிக்கக்கூட ஆற்றல் என்றால் என்ன. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி கெல்வின் பிளாங்க் கூற்றை கூறுக ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வெப்ப இயக்கவியலின் மூன்றாம் விதி அது பார்த்துக்கோங்க. அடுத்து CaCl2 உருவாதல் செயல்முறைக்கு பாரன்ஹோப்பர் சுற்றை எழுதுக. அடுத்து வெப்ப இயக்கவியலின் இரண்டின் பல்வேறு கூற்றுகளை கூறுக. ஒரு நல்லியல்பு வாயுவிற்கு OHக்கும் Uக்கும் இடையே உள்ள தொடர்பை வருவி சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் விளக்குக. அடுத்து கிப்ஸ் கட்டிலா ஆற்றலின் சிறப்பு இயல்புகளை விளக்குக. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து 33 K வெப்பநிலையில் 50% N2O2 சிதைகிறது எனில் அந்த வெப்பநிலையில் 1 அட்மாஸ்பியர் அழுத்தத்தில் ஏற்படும் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றத்தை கணக்கிடுக. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 298 K வெப்பநிலையில் 2A + B2C வினையின் H = 400 kJ mol/-1 and S = 0.2 kJ K/-1 mol/-1 எனில் வினை தன்னிச்சையாக நிகழ தேவையான வெப்பநிலை கணக்கிடுக. ஸோ வால்யூம் 1ல் உள்ள வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நான் இது வரைக்கும் எதுவுமே படிக்கல அப்படிங்கிறவோ இந்த கொஸ்டினை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து வால்யூம் 2 வந்து பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினில் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் தெரியும், இல்லை எவ்வளோ கொஸ்டின் எனக்கு பாதிக்கு தெரியும், ஒரு 75% கிட்ட தெரியும். ஸோ அந்த மாதிரி எத்தனை கொஸ்டின்ஸ் தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபிசிக்ஸுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவேன். மேத்தமேட்டிக்ஸுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். வேறு காமர்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ், மேத்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் அப்லோட் பண்ணிடுவேன். பயோபாட்டனி, பயோசாலஜி அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. PDF ஓட பாஸ்வேர்டு வந்து CHE11. Thank you.